நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசிக்கான சம்சாரம், சாராயம், சந்தோஷம், சமாச்சாரம். 2026 இப்போ தான் பிறந்திருக்கு. பிறந்த வேகத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்கு இந்த மாதிரி சம்சாரம், சாராயம், சந்தோஷம், சமாச்சாரம் அப்படின்ற மாதிரி போட்டு தாக்குன்னு தாக்குறீங்களே அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. அதாவதுங்க, துலாம் ராசிக்காரங்க தராசு, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். எல்லாமே நேர்மையாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும், எதுலையுமே நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். அதாவது நீதிபதியாக இருக்கிறவங்கள அவங்க வேற கேட்டகிரி, அவங்களும் தராசு தான். பாகுபாடு இல்லாத சமமாக ஒரு நீதி வழங்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நீதிபதியாக இல்லைன்னாலும் அந்த நீதிபதிக்கு ஈக்குவலாக, அந்த நீதிபதிக்கு மேலே ஒரு நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ராசி தான் தராசு. அதுவும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். சொல்லணுமா, என்னதான் தேவகுரு குரு பகவானாக இருந்தாலும் அவருக்கு டஃப்பு ஃபைட்டு கொடுக்குற ஒரு சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும், அசுர குருவாகவே இருந்தால் கூட இதெல்லாம் மீறி அந்த தராசு சிம்பிள் தராசுன்னு ஆனதுனால, அதாவது தேவகுரு ஒரு விதத்தில் அகிம்சை வழியில் போய் ஒரு நியாயத்துக்கு போராடுறாருனாக்கா, நீங்கள் அவர் காந்தி மாதிரி போராடுறாருனாக்கா, நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு அதிரடியாக பூந்து விளையாடி ஒரு நீதியை நிலைநாட்டணும், நியாயத்தை நிரூபிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த 2026, அதாவது சம்சாரம், சந்தோஷம், சாராயம், சந்தோஷம், சமாச்சாரம், சிற்றின்பம். அதாவதுங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஞ்சுல ராகுன்றது பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானமான கும்பத்தில் இருக்க ராகு பகவான். 11ல் கேது. 11ன்றது துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி பார்த்தீங்கன்னாக்கா பாதகஸ்தானமாகுது. அதாவது உங்கள் சரராசிக்கு 11 கூடையவர் பாதகாதிபதி, அவர் பாதகமாகுது. அதனால் 5ல் ராகு 11ல் கேது, பாதகஸ்தானத்துக்கு கேது பகவான். 6ல் சனி, நல்ல பிளேஸ்மெண்ட்டு. 6ல் சனி, அவர் 6ல் சனி இருந்து அவர் பார்க்கின்ற பார்வைகள் பார்த்தீங்கன்னா 3, 8, 12. இது போக 10ல் குரு. என்ன சார் 9ல் தானே சார் குரு அப்படின்னாக்கா, மிதுனத்தில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக ஒரு 74 நாள் கடகத்துக்கு தான் உச்ச வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்ப அங்கே போயிட்டு மே 26ஆம் தேதி இந்த 2026 டிரான்சிட் ஆகி குரு பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கே வராரு. அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானம், 4 என்கின்ற சுகஸ்தானம், 6 என்கின்ற வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம், 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்த்துறாரு. இப்போ இதுதான் மேட்ரு. பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தில் ராகுன்றதை மறந்து, அம்சமான பொண்டாட்டியை மறந்து, பொண்டாட்டி கசக்கம் அப்பாட்டி தான் மயக்கம் அப்படின்ற மாதிரி போய் 8% ஆனது தான் மிச்சம். வேலை, வெட்டி, உத்தியோகம், தொழில், சொத்து, பத்து, ஆஸ்தி, பாஸ்தி, இது எதுக்குமே பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ நடக்கிற நேரங்கள், கோச்சார கிரக சஞ்சார சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பொண்டாட்டி இருக்கும்போதே நீ ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அது பத்தாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீ பொட்டலம் பிரியாணி தேடி போயா நீங்கள் கேஸ் டு கேஸ். இந்த மாதிரினா ரேக்கி விடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரினா சொல்லலை. நம்ம சேனலில் கேம் சேஞ்சர்லாம் அந்த மாதிரினா சொல்லலை. சகோதரா பார்த்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. துலாம் ராசி ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே டபுளிங் த கேம். அதாவது எப்பவுமே 2 இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். தராசுக்கு 2 தட்டு வேணுன்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே 2 இருக்கணும். ஒரு செருப்புனா 2 ஜோடி இருக்கணும், ஒரு டூத் ப்ரஷ்னா 2 டூத் ப்ரஷ் இருக்கணும், ஒரு ஃபோன்னாக்கா 2 ஃபோன் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒன்று தான் இருக்கணும். துலாம் ராசிக்காரங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 10 துலாம் ராசிக்காரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டியாக ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. எல்லாமே 2 வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே 2 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நீங்கள் 2 போயிட்டீங்கன்னாக்கா பிரச்சனையே கிடையாது. நல்லதல்லாத விஷயங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். அது வருவதற்கான நேரங்கள், காலங்கள், இப்போ சூழ்நிலைகள் இப்போ பர்டிகுலராக ஓடிட்டுருக்கு சகோதரா. அதாவது துலாம் ராசி ஆண்களை கட்டின சகோதரிகள், நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் துலாம் ராசி கணவர்களை கொஞ்சம் எப்படி நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அதில் உஷாராயிடலாம். உங்களுக்கு நிச்சயமாக இது பயன்படும். கௌரவமான பாரம்பரியமான குடும்ப பின்னணி, ஒரு எவிடன்ஸோட, ஒரு ப்ரூஃபோடையா, ஒரு ஆத்தென்டிக்காக, அத்தாரிட்டியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆள் பிரபு மாதிரி. பிரபுனாக்கா ஒரு சின்ன தம்பி பிரபு எப்படி இருந்தார், அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக இருந்தாலும் அப்போ எப்படி இருந்தார், இப்போவும் அவர் அப்படி தான் இருக்கார். இப்போவும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. என்ன ஒன்று, இப்போ அவருக்கு முடி கொட்டி போச்சு போல இருக்குது, அதனால் விக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருந்தவர் இப்போ பரதேசியா, பராரியா, பிச்சைக்காரனா, பொம்பளை நோய் பிடிச்சி நாட்களை எண்ணிட்டு இருக்காரு. அதாவது பொண்டாட்டி 4 பிள்ளைங்க வீட்டில் சேர்க்காதனால ரோட்டில் சுற்றிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் முடங்கி கிடங்குறாரு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாரு
அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரிக்கு மேலே, அதாவது ஒரு சிஇஓ கேட்டகரிக்கு கீழே, இதில் வந்து பாஸுக்கு அடுத்த ரேஞ்சில் இருந்தவர் நல்ல ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங் இருந்தவர். நான் தான் வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து இப்போது கல்யாண் ஜுவல்லரி ஆடில் வந்துட்டு இருக்காரு பிரபு, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கிறவர்னு சொல்லும் போதே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணியிருக்கலாம், ஒரு அசியூம் பண்ணியிருக்கலாம். அப்படின்னாக்கா ஒரு கெத்தான ஆள், வெயிட்டான ஆள், ராஜேஷ் சார் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தாங்க இருந்தார் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் டீ டோட்டலர். அதாவது வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட்டு, தண்ணி, லாட்ரி, பொம்பளை ரேஸு, தம்மு கிம்மு எதுவுமே, வெத்தலை பாக்கே இல்லைன்ட்டு எதுவுமே கிடையாது. எந்த கர்மாந்திரமும் இல்லாத, எந்த இடமும் இல்லாத ஒரு நல்ல மனுஷனா, அநியாயத்துக்கு நல்ல மனுஷனா, அப்பாவியாக இருந்த மனுஷன் அவர். சும்மா பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, கெட் டுகெதர், அது இதுக்குன்னு போனார். போனவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா, என்ன இன்றைக்கி ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்க, மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நீ, இது என்ன கொஞ்சம் சரக்கு சாப்பிடணும், அப்புறம் என்ன இதெல்லாம் என்ன, ஐயோ சரக்கு நான் தான் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு தெரியாதாடா அப்படி. இது சரக்கே கிடையாது, இது ஒயின்னு. இது லேடிஸே சாப்பிடுவாங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறான் ஒயின் சாப்பிடுங்க? இவங்க சொல்கிறது அப்படின்னா, அதாவது ஆல்கஹால் வந்து எனி ஃபார்ம் எனி கண்டென்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உடல் நலத்துக்கு வந்து தீமை தானே தவிர, தீங்கு தானே தவிர அது நன்மையே கிடையாது. சார் ஃபாரின்லனா வந்து டெய்லி ஒரு 2 பேக்கு போட்டு தான் சார் தூங்குறான், டெய்லி 2 பேக்கு போட்டு தூங்குறான் சார் அப்படின்னா அவனுடைய கிளைமேட்டே வேறு. அவனுக்கு 365 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கிளைமேட்டு, வின்டர் சீசனு, மழை பெய்யும், பனி பெய்யும், பனியே வந்து மழை மாதிரி பெய்யும். ஸோ அவனுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அங்கே அந்த மாதிரி இருக்கான். அவன் அந்த மாதிரி வந்து அவன் ஆகிட்டான். அந்த மாதிரி ஆகாதவங்களும் அதே ஃபாரினர்ஸும் இருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாருமே ஃபாரினர் இருக்கவங்க எல்லாருமே வந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கான், டெய்லி 2 பேக்கு போடுறான், டெய்லி 2 லார்ஜ் போடுறான், டெய்லி வந்து ஒரு ஆஃப் அடிக்கிறான், டெய்லி ஒரு ஃபுல்லு காலி பண்ணுறான் அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால் இது வந்து இப்போ இன்றைக்கி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கூகுளில் போனீங்கன்னாக்கா டக்குன்னு அடிச்சிங்கனாக்கா டக்குன்னு வந்துடும். எல்லாருமே வந்து ஆல்கஹால் ஓரியன்டாக ஆல்கஹால் கண்டென்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆளுங்கன்னா கிடையாது, புரியுதுங்களா? அங்கேயும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஃபாரின்லேயே அவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கே முன்னோடி, அவங்களுக்கே வழிகாட்டி, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தூக்கி ஒரு ஆள் நம்ம தான் ஃபாரினருக்கு. கலாச்சாரத்தின் சின்னம், பாரம்பரிய பண்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு அப்படின்னாக்கா நம்முடைய பாரத நாடு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி லேடிஸே ஒயின் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இவனுங்க, அதாவது இதெல்லாம் வந்து மேயர மாடு நக்கர மாடு கெடுத்த கதையாக பார்த்தீங்கன்னாக்கா வரான் வந்து சும்மா இல்லாத தான் கெட்டு போயிருப்பான், தான் கெட்டு போனது இல்லாத அடுத்தவனையும் கெடுத்து விட்டுருலாம். இன்னொன்று, இவன் என்னடா இவன் சிவாஜி புள்ள பிரபு மாதிரியே இருக்கானடா, கல்யாண் ஜுவல்லரியில் வராரு ஆடுக்கு பிரபு, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிரபு மாதிரியே அப்படியே இருக்கானடா இவனும். அவருக்கு இப்போ வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60, 65, 70 கிட்ட வந்திருக்கும். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா வயசு இப்போ தான் வந்து ஒரு 48 ஆகுது. ஆனால் 48 வயசுலேயே அப்போத்த பிரபு மாதிரி, 30 வயசு பிரபு மாதிரி அப்படி நச்சுன்னு கின்னுன்னு கும்முன்னு இருக்கானே இவன் அப்படின்ற மாதிரி. அவரை மாதிரியே சிரிச்சா அவரை கணத்தில் குழி விழுது பாதகஸ்தானத்தில். ஸோ ரெண்டும் சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து வீணா போன நாதாரிங்க பரதேசிங்க நம்மளை வந்து கெடுக்கிறதுக்குன்னே வருவானுங்க. லைட்டாக சரக்கு போடும் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஒன்றும் இல்லைம்மா இது லேடி சாப்பிட்றதுமான்ற மாதிரி ஒயினை கொஞ்சம் கொடுத்து, அந்த ஒயின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெத்தபெட்டமைனு ஏதோ ஒரு ட்ரக்கை வந்து கலந்து, பவுடரை கலந்து, போதை மருந்தை கலந்து கொடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு ஜிவ்வுன்னு தூக்கிடும். அதாவது ராக்கெட் வந்து அப்படி சொங்கின்னு போகிறது, அப்படி தூக்கின வேகத்தில், அப்படி போட்ட வேகத்தில், குடித்த வேகத்தில், உள்ளே இறங்கின வேகத்தில் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு அப்படி தூக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தலைநாள் புரியாது, அப்படி சந்தோஷத்தில் மிதப்பீங்க, தலைப்பீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தாக்கா அடுத்த நாள் நீங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் மச்சான் என்னடா நேற்று சாப்பிட்டேன் அது வேணும் இல்லை உனக்கு அப்படின்னு, இல்லை அது வேணான்றவங்க எதுக்கு இவன் ஃபோன் பண்ணான் அப்படின்ட்டு அவனுக்கு தான் தெரியுமே, கரெக்டாக தானே வலையை விரிச்சிருக்கிறான் அவன். இல்லை மச்சான் இன்றைக்கி வேறு ஒரு பார்ட்டி இருக்குது, இன்றைக்கி நானே உன்னை கூப்பிட்டு நீ கூப்பிட்டு நீ, ஆனால் நேற்று சாப்பிட்டது வேணாம், அது இல்லைடா நேற்று உனக்கு சும்மா கொடுத்துட்டா நான், அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு அங்கே போயிட்டு நீங்களே கேட்குற மாதிரி ஆகிடும் சூழ்நிலை. ஏன்னா ருசி கண்ட போன விடாது. நீங்களே கேட்குற மாதிரி நேற்றை விட இன்னும் கொஞ்சம் வீரியத்தை ஏற்றி கொடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தாக்கா 2வது நாளே பார்த்தாக்கா அந்த போதை வஸ்துவோட, போதை திரவத்தோட ஒயின்னு சொல்லி கொடுத்தல வந்து மெத்தபெட்டமைனோ இல்லை ஹெராயினோ இல்லை ஒரு எல்எஸ்டியோ ஏதோ ஒரு என்ன கருமாந்திரமோ ஒன்றை போட்டு கொடுத்து உங்களை தூக்கி அதோட பார்த்தாக்கா ஒரு லேடிஸ் மேட்ரு வேறு, பொம்பளை விஷயம் வேறு. இந்த மாதிரி இடத்துக்கு பொம்பளை விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து குடும்ப பெண்களில், அது வந்து ப்ராஸ்டியூட்ஸ், அது அவங்களுடைய தலையெழுத்து, அவங்க கர்மா. அதை நம்ம வந்து யாரையும் எந்த சகோதரியும் நம்ம தவறாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி பண்ணி இதில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே உடம்புனா வந்து முறுக்கேறி, நரம்புனா வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சு ஒரு மாதிரி ஆகி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தூக்குது, மிதந்துக்கிட்டே இருக்கீங்க.
கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, அடுத்த நாள் சாயங்காலமாக ஆயிடுச்சு. பார்த்தாக்கா பக்கத்தில் ஒரு 2 ஃபிகர் படுத்து கிடக்கு. என்னடா மேட்னு பார்த்தாக்கா அந்த வீணா போன நாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் அப்படியே வந்து சோபாவில் தலை சாஞ்சு கிடக்குறாரு. ஏய் என்னடா ஏதுடா, மணியை பார்த்தாக்கா மணி 4:30 ஆகுதுடா, என்னடா அப்படின்னாக்கா, என்ன மச்சான் இப்படின்னா பேசுகிற நீ அநியாயத்துக்கு நீ வந்து லைட்டாக தான் போட்ட, ஒயின் வேணும்னு நீ தானடா கேட்ட, நீ ஒயின் தானே சாப்பிட்டேன், வேற மாதிரி இருந்தது. அதான் நீ அந்த ஒயின் சாப்பிட்டதுக்கு அந்த மாதிரி ஆகிட்ட, ஒரு பெரிய வந்து அரேபியன் ஹார்ஸ் மாதிரி ஆகி போய் நீ போட்ட பொருளை வந்து காலங்காத்தால 6 மணி வரைக்கும் நீ போட்ட பொருள், அதுக்கப்புறம் தாண்டா அவன் ஷோ முடிஞ்சு நீ வந்து அப்படியே கட்ட மாதிரி கிடக்குற, நீ தூங்குற, நீ அச்சோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னா, சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, விட்டதை பிடிக்கணும், கண்ணி பண்ணணும், அப்போ தான் வந்து போதை தெரியும். என்னடா சொல்கிற, இதெல்லாம் அப்படித்தான்டா, முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டு, அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டை மாற்றி விட்டு, அதான் நான் சொல்லிட்டேன், மேகிற மாடம் நக்கிற மாடு கெடுத்து கதையாக ஆச்சுன்ற மாதிரி பண்ணி, நேற்று 2 ஃபிகர் தான்டா இருந்தாங்க கூட, நம்ம 4 பேர் தான் இருந்தோம். அவங்க 2, நீ ஒன்று, நான் ஒன்று, 4 பேர் தான் இருந்தோம். இன்றைக்கி இன்னும் ஒரு 3 ஃபிகர் வராங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பண்ணி குரூப் செக்ஸ். அதாவதுங்க இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனாலயா, இது வந்து டிஜிட்டல் ஆனதுனாலயா, டிஜிட்டல் மயமானதுனாலயா அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வந்து நன்மை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புராதன காலத்திலேயே ஃபோன் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. புரியுதுங்களா? எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கல் சாராயம் அப்படின்றதெல்லாம் இருந்ததோ அப்போவே இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் ஒரு நல்ல நேரங்கள், நல்ல குடியில் பிறந்தா கூட, நல்ல குடும்பத்தில் பிறந்தா கூட, வளர்ந்தா கூட, நல்ல நேரம் போயிட்டுருக்கிறவன் தான் இதில் போய் மாட்டாது இருப்பான். நல்ல குடியில் பிறந்தாலும் நல்ல குடியில் பிறக்கலைனாலும் இந்த மாதிரி 5ஆம் இடத்துல போய் ராகு பகவான் பாம்பு வாள் போய் உட்காருது அப்படிங்கும் போது, பாம்பு தலை வேற உங்கள் பாதக ஸ்தானத்தில் இருக்குதுன்னு போது இந்த மாதிரி நடக்க தானே செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, அதாவது வந்து சின்ன தம்பி பிரபு மாதிரி இருந்தவர், கல்யாண் ஜுவல்லரி பிரபு மாதிரி இருந்தவர், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புல்தறிக்கி பெல்வான் மாதிரி ஆகி அவரோட சொக்காவுக்குள்ளே வந்து இன்னும் 4 பேர் பூந்துக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஆகி போய் ஆள் தேடுற மாதிரி அப்படியே ஆகிட்டாரு. என்னாச்சு, எய்ட்ஸ் பேஷண்ட்டே ஆகிட்டாருங்க. கவுண்டிங் த டேஸுங்க. அவங்க வீட்டிலலாம் வந்து வெறுத்து ஒதுக்கி மஞ்சள் தண்ணி தெளித்து தலையை சுற்றி தூக்கி போட்டாங்க, ஆளை தூக்கி கடாசிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க மேட்ரு. ஸோ இதற்கான நேரங்கள் இப்படி இருக்குது. 5ல் ராகு, 11ல் பாதக கேது. என்ன தான் குரு பகவான் வந்து கர்மஸ்தானத்துக்கு வந்தாலும் 2, 4, 6ஆம் இடங்களை பார்த்தாலும் இன்னும், அதாவது பொன் பொருள் நாணய லேவாதேவி இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சில வீழ்ச்சிகள், எழுச்சி இருக்கும்போது இந்த மாதிரி வீழ்ச்சிகள் வந்து உங்கள் கண்ணை மறக்கும், உங்கள் கண்ணை மறைக்கும், அதை கண்ணை கட்டும், அதை வந்து புத்தியை வந்து மாற்றும். பார்த்துக்கோங்க, உஷாராக இருந்துங்க. உங்கள் வாழ்வு, உங்கள் கௌரவம், உங்கள் மானம் மரியாதை இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. உஷாரு. நல்லவே நினைப்போம், நல்லவே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜீஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.